பேசாம இருக்கணும். இதுக்கு மேல இந்த வீட்டுல அசிங்கப்பட்டு சோறு நீங்க என்னால முடியாதுங்க. முடியாட்டி வீட்டை விட்டு வெளியேறுமா? உன்னை யார் இருக்க சொன்னா? ஆமாங்கிறேன், இருக்க முடியாட்டி வீட்டை விட்டு வெளியேறு. இது என் புருஷன் சம்பாரிச்சு கட்டின வீடு. இதுல இருக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கெல்லாம் யாரும் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. அத்தாடி, காலு கையெல்லாம் ஊஞ்சு வருதுதா. அம்மா, நெடுவாளி நெடுவாளி, இந்த நெடுவாளி எங்கதான் இருக்க? ஆளையே காணா. அடியலா நெடுவாளி, என்னடி நெடுவாளி, கடையில தான் இருக்கியா இல்ல வேற எங்கேயும் போறியா? எனக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆளையும் காணா பேரையும் காணா. எங்கேயும் போகல, இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன எங்க போக விடுவிய? அங்கட நின்றேன் சட்னி ஊத்தினேன், இங்கட நின்றேன் சாம்பார் வச்சேன், அது வச்சேன், இது வச்சேன், லொட்டு வச்சேன், லொசுக்கு வச்சேன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்த மினிக்காதான் இருக்கேன். அடுத்தவங்க கண்ணுல தெரியாத அளவுக்கு வேலை பார்க்கறேன்னு நினைக்கிறேன். ஏண்டி இங்கே வாரு, இந்த குசும்பெல்லாம் இருக்கக்கூடாது. 4 நாள் நீ கடை பக்கம் வரல. இந்த கடையே என்னால தான் ஓடிச்சு, அது தெரியுமா உனக்கு? வந்தவங்க பூரா நெடுவாளி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், நெடுவாளி இருந்தாதான் நான் உள்ளே வருவோம்னு. இந்த நெடுவாளிக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு. அதெல்லாம் தெரியறதுக்கு இன்னும் 2-3 நாள் டைம் ஆகும் உனக்கு. எங்கிட்ட உன்னால கடை டெவலப் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே டி. என்னால மட்டும்தான் இப்போ கடை டெவலப் ஆயிட்டு இருக்கு, அது தெரியும்ல? சரி சரி, சந்தோஷம் தான். எங்க வனசா எக்கா? வனசா எக்கா, இந்தக்கா. என்னடி? கவரை பிரிச்சு பாரு, அப்புறம் தெரியும். என்னடி இது? மொய் கவர் எனக்கா கொண்டு வந்து கொடுக்குறிய? மொய்யிதான் இந்த மாசத்தோட மொய். வனசா, இம்புட்டு காசு இருக்கு. என்னடி இது? இல்லை, மாசம் வருமானம்க்கா. இன்னைக்கு தேதி 5 ஆயிடுச்சு. போன மாசம் கணக்கு வழக்க நீ இருந்திருந்தா பார்த்துருப்ப. நீ இல்லை, அதனால நாங்கள் 2 பேருமே பார்த்து எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டு வச்சிருக்கோம். அது சரி, இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கிறத பார்க்க எனக்கே வியப்பாவில் இருக்கு. சரி, முதல்ல அமௌண்ட்டை எண்ணி பாரு, இன்னும் வியந்து போயிருவ. எம்பட்டு மக்கா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. எண்ணித்தான் பாருக்கா. எண்ணி பார்த்து படக்குன்னு கணக்கப்பிரி. இவ பிரிக்கிறதுலதான் இருப்பா. பக்கத்து வீட்டு பரிமளால 10,000 ரூபாய்க்கு பல பச்சை கலர்ல ஒரு பட்டுக்கா. அதுவும் பச்சைனா பச்சை, கிளி பச்சை. அதை கட்டிக்கிட்டு இங்கிட்டு மினுக்கிறதென்ன அங்கிட்டு மினுக்கிறதென்ன. நம்ம பார்க்கலைனா கூட கூப்பிட்டு வச்சு அடியே என் பட்டு எப்படி இருக்குன்னு பகட்டிட்டு போறா. அவளை மாதிரியே ஒரு பட்டு எடுத்து கட்டணும்னு ஆசைக்கா. அதுதான் இந்த மாசத்துக்கான சம்பளம் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கி கட்ட போறியா? கஷ்டப்படுறது உழைக்கிறதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி பளபளன்னு பட்டு வாங்கி கட்டுறதுக்கு தானே. நல்லா வருவடி. அப்ப உன் குடும்பத்துக்கெல்லாம் கொண்டு காசு கொடுக்க மாட்டியா? அந்த ஆளு உழைச்சி இத்தனை வருஷமா என் கையிலேயே கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். அவங்க ஆத்தட்ட தானே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாரு. அதே மாதிரி தான் இனிமே நானும் என் கையிலேயே கொடுத்து நானே ஆசீர்வாதம் வாங்கி நானே வச்சுக்கிருவேன். எவனுக்கும் கொடுக்க மாட்டேனே. அதான் சரி. அக்கோ, என்ன இன்னும் உத்து பாத்துக்கிட்டு இருக்க? எண்ணிட்டியான்னு படக்குன்னு பங்கப்பெரி. 80, 90, 100, 110, 120, 1,20,000. என்ன மனசா, 1,20,000 இருக்கு? காசு கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அக்கா, இது கடை வருமானம் மட்டும் இல்ல. நம்ம மொட்டைக்கார அத்தாவுக்கு போய் சமைச்சிட்டு வந்தோம்ல, அவங்க கொடுத்த 15,000, அப்புறம் நேத்து நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வந்துச்சுல்லக்கா அந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த மாசம் நாங்க பார்த்த வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தாக்கா வச்சிருக்கேன். மொத்தம் 1,20 இருக்கு. பரவாயில்லடி, நம்ம தள்ளு வண்டியில இருந்ததை விட இதுல நல்ல வருமானம் தான். என்ன இது வெறும் லாபம் மட்டும்தான். கடைக்கு 10,000 வாடகை போக, வண்டி ஏத்து கூலி இறக்க கூலின்னு அதுகள் எல்லாம் கழிச்சு போக, காய்கறி வாங்கினது, அரிசி வாங்கி போட்டது, அந்த செலவுகள் எல்லாம் எடுத்து கழிச்சு வச்சுட்டு லாபம் மட்டும் 1,20 வந்திருக்கு. அப்ப சூப்பர்லக்கா. இப்படியே போச்சுன்னா நம்ம பெரிய கோடீஸ்வரல் ஆயிடலாம். என்ன வைக்காதடி, கஷ்டப்படுறோம்ல, அப்புறம் உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் வரணுமா இல்லையா? தலைக்கு 4 பேருன்னு இருக்கா, 4 பேருக்கும் வைக்கணும்லட்டி. அப்படி பார்த்தோம்னா கம்மியாக தானே வருது. இன்னும் நம்ம சேர்ந்து உழைக்கணும். அப்பதான் இதை விட நல்லா பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறணும். அர்ரா அக்கா, இருந்தாலும் இதுக்கு ஆளாக முடியாதுக்கா. நான் எப்படி யோசிக்கிறேன், நீ எப்படி யோசிக்கிறேன்னு பத்தியா? அவ 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கி கட்டணுமாக்கா, அந்த குறியில தெரியுறா. 10,000 ரூபாய்க்கு பட்டா? அட ஆமாக்கா, 1 மாசம் உழைப்பு, மாசம் சம்பளத்தை எனக்கு நானே ட்ரீட் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். டக்குன்னு பங்கப்பெரி. தெரியுடி அத்தாக்கலாம், வாங்க சாமிக்கு முன்னாடி வச்சு சாமியை முட்டுட்டு பிரிச்சுக்கிறோம். என்னங்க, சீக்கிரம் வெங்காயம் கட் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சுல. நான் தாளிச்சு விட்டுட்டு அடுத்த குழம்பு வைக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏய், என்னடா நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். பிறந்தவனே, உன் பொண்டாட்டிக்காக நீ இறங்குவேன்னு தெரியும், ஆனா வெங்காயம் வெட்டுற அளவுக்கு நீ இறங்குவேன்னு தெரியாம போச்சடா. ஏன் நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க மாட்டாரா?
வெங்காயத்தை சாப்பாட்டுல இருந்தா கூட அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றவன் உன் புருஷன். இன்னைக்கு உனக்காக என் தம்பி வெங்காயம் வெட்டி சமைக்கிறானே. அடங்கப்பா, என்னடா அது? ஏண்டி பொறாமப்படுற? பொறாமப்படல நாயே, ஆச்சரியப்படுறேன். உன்னை பார்க்க எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்குடா. இதெல்லாம் பாப்பாக்காக தான். பாப்பாக்கு அப்புறம் கண்ணு எரியும்ல. பாப்பாக்கு கண்ணேரியுமா? எந்த பாப்பாக்கு? உன் பொண்டாட்டி பாப்பாக்கா? ஐயோ அண்ணி, எனக்கு இல்ல, வயித்துல இருக்கிற உங்க மருமக பிள்ளைக்கு. என்னடா சொல்ற? மருமக பிள்ளைக்கா? ஆமாடி, இவ வயிறு கிட்ட வச்சுதானே காயெல்லாம் வெட்டுறா. அந்த டைம்ல பாப்பாக்கு கண்ணு எரிச்சல் இருந்ததுன்னா அதுக்காக தான். அட பாவிடே, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. வயித்துக்குள்ள எத்தனை லேயர் தாண்டி உன் பிள்ளை இருக்கும் தெரியுமா? அதுக்குள்ள பொத்துக்கிட்டு வந்து உன் பிள்ளைக்கு கண் எரியுதாக்கும். இதெல்லாம் ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன். ஐயோ அண்ணி, எனக்கே ரொம்ப டூ மச்சா தான் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரே, நான் என்னதான் பண்றது? ஏய், வேதா வயிற்றுல இருக்கும்போதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல இல்லடி, அப்புறம் என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? வேதா வயிற்றுல இருக்கும்போது நீ ஹெல்ப் பண்ண. என்ன பண்ண? தண்ணி பானை தூக்கிட்டு வந்து வைப்ப. அப்புறம் வேற எதுவுமே நீ பெருசா பண்ணது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையடா. உன்னை ஷாப்பிங்லாம் கூட்டிட்டு போயிருக்கேனே. ஓ, ஷாப்பிங் கூட்டிட்டு போறதெல்லாம் ஹெல்ப்பா தலைவரே? நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் ஃப்ரீயா கிடைக்கும்ங்கிறதுக்காக வருவ. எரும மாடு, இல்லைன்னா என்னைக்கிடா கூட்டிட்டு போயிருக்க? சரி விடு விடு, உனக்காக தான் தடபுடல சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானும் என் பொண்டாட்டியும் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். ஃப்ரீயா உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டா சாப்பிடலாம். பாரு தம்பி, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீ கொஞ்சம் கிளம்புறியா? இடத்த காலி பண்ண. ஏய், உனக்காக தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். நானும் அவளும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். நீ எந்த ஆணியும் புடுங்க வேணாம். கொஞ்சம் கிளம்புறியா? ஷியர். கிளம்புடா. ஓகே, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? யுவோ வேஷ். மூஞ்சி பாரு. போ, எனக்கும் நயன்தாராக்கும் கடையில போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா போ. ஜூஸா? வீட்லயே போடலாண்டி. பழங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. வீட்லயே குடிச்சா நல்லா ஹெல்த்தியா இருக்கும்ல. நாங்க சமைக்க போறோம். ஜூஸ் போட போனோம்னா அதுல ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். எனக்கும் வயிறு பசிக்குது. நான் சாப்பிட்டு டக்குன்னு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். பாப்பா ஒத்தையில இருக்கா. இப்போ நீ போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாங்க சமையல முடிச்சிருவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணா சேவகம் பண்ண, யாரும் கேட்க மாட்டோம். கிளம்புறியா? ஓகே கூல். உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? பொமக்ரேனட். சரி. நயன்தாரா உனக்கு? எனக்கு ஆப்பிள். ஓகே ஓகே, வெங்காயத்தை கையிலே தொடக்கூடாது, சரியா? சரிங்க, போங்க. எப்படிடி இப்படி? என்ன சென்னி, என் தம்பியை இந்த அளவுக்கு பொண்டாட்டி தாசனாக்கி இருக்க எப்படின்னு கேட்டேன். எனக்கும் அந்த டிப்ஸ் சொன்னா நானும் ட்ரை பண்ணுவேன்ல. ஐயோ அண்ணி, அவர் சும்மா கிண்டலுக்கு அப்படி பண்ணிட்டு போறாரு. மற்றபடி உங்க தம்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி தான். பார்த்தோம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு எங்களுக்கும் தெரியும். ஐயா, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீ வீட்டுக்கு கிளம்பலாங்களா? சரிப்பா சுப்பிரமணி, இந்த ஆஸ்பத்திரியிலே கிடந்து எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நோவுது. எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கு. அத்தை, ஆமா அடனே, சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் அத்தை. இந்த 2 பேக் மட்டும்தான் இருந்தது. அவனமா ரூம்ல எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கப்பா மாடனு. அப்புறம் வந்து நம்ம யாரையும் கேட்க முடியாது பத்தியா? இல்ல மாமா, இவ்வளவுதான் லக்கேஜ். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. மெடிக்கல் இன்சூரன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஐயாவோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறிடும். சரிங்க மாமா. ஐயா, அப்ப கிளம்பலாங்களா? வண்டிக்கு சொல்லிடவா? சொல்லியா அப்படித்தானே? இனி எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் இல்லையில? இல்லையா, அதெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்ப காருக்கு சொல்லு சுப்பிரமணி. டாக்ஸிக்கு தான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன், இன்னும் அவன் எடுக்க காணா. ஹலோ. ஹலோ ஆனந்து. டிஸ்சார்ஜ் ஆயாச்சுப்பா. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கேன். ரொம்ப நேரம் ஐயா பாவம் முடியாதவர் இப்படி உட்காந்துருக்க முடியாது. சரிப்பா. வாங்க பார்த்து வாங்க. யாரு? ஆனந்த் விட்டுக்கார? ஆமாங்க ஐயா. அவன்னா கொஞ்சம் தெரிஞ்ச டிரைவரை போடுவான். நம்ம சொல்லி பொறுமையாக போக சொல்லலாம். மற்றவங்க என்ன கொஞ்சம் கண்ணா பின்னான்னு போவாங்க, அதுக்கு தான். சரியா. சரி, நீங்க மாமா கூட பார்த்து வாங்க. நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ஏன்பா, அதான் கார் வருதுல்ல, எல்லாரும் ஒத்தாப்புல போவான். எதுக்கு ஆட்டோ? அப்புறம் தண்ட காசு தானே. இல்லத்த, நான் தோப்பு வீட்டுக்கு போறேன். நீ தோப்பு வீட்டுக்கு போறேன்னா அப்ப நான் எங்கடி வர போறேன்? நானும் அங்கே தானே வருவேன். நீங்க இனிமே அப்படியே தான் அங்க வர முடியும். நீங்க மாமாவை பாத்துக்கணும்ல. அவ என்னை பாத்துக்கிறதுக்கும் நீ தனியா ஆட்டோல போறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்ன பேசுற நீ? இல்ல மாமா, நீங்க எப்போதும் போல அத்தை கூட உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. நான் தனியா தானே மாமா போறேன். அதான் நான் ஆட்டோல போயிடுறேன், நீங்க கார்ல வந்துருங்க. என்னடி பேசுற? நான் எதுக்குடி அந்த வீட்டுக்கு போறேன்? என்னப்பா என்னமோ கணக்கா பேசுற? அடனே, ஐயா பாவம் முடியாதவர். என்னம்மா இப்படி பேசுற? அதுவும் இந்த நேரத்தில்?
ஐயோ மாமா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் இந்த தோப்பு வீடு வசதியாக இருக்காதுல்ல. அவங்க வந்து படுக்க இருக்கலாம், அந்த வீடு தான் சரியாக இருக்கும். எப்படியும் மாமா அந்த வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அது மாமா வீடு தானே, அவங்க அங்கே போய் இருக்கட்டும். அதான் மாமாவுக்கு வசதி. மாமாவை தனியாகவும் விட முடியாது, அத்தை கூட தான் இருந்தாகணும். அதனால தான் நான் சொன்னேன், நானும் மாறாவும் தனியாக இருந்துக்கிறோம், அத்தை மாமா கூட போட்டோம். இனிமேலும் அந்த பைய கூட நான் போய் இருக்க போறோம்னு நினைக்கிறியா? அதுக்காக நீங்க வந்து எங்க கூட கஷ்டப்பட முடியாதுல்ல மாமா. அடி மாடனே, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியாடி? அவன் எவ்வளோ ஒரு சிரிக்கி மகளை கூட்டி கொண்டு வீட்டுல வச்சிருப்பேன். அவன் இருக்கிற வீட்டுல நாங்களும் போய் ஒன்னா இருப்போம்னு நினைச்சிட்டியா? அதுவும் உன்னை அனாதையா தனியா விட்டுப்புட்டு. அத்தை, நானும் மாறணும் இப்படி இருக்கணுங்கிறது எங்க தலையில எழுதின விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாதத்த. எனக்காக நீங்களும் மாமாவும் ஏன் கஷ்டப்படணும்? நீங்க அந்த வீட்டுக்கே போய் இருங்க, நான் மாறாவை பார்த்துக்கிறேன். என்னம்மா இப்படி கஷ்டப்படுத்துறியே? இனிமேலும் அந்த வீட்டுக்கு நான் போவேன்னு நினைக்கிறியா? அவன் கூட போய் நான் ஒன்னா இருக்க போறேன்னு நினைக்கிறியா? இந்த மாமே உன் கூட வந்தா நீ எங்களை ஏத்துக்கிற மாட்டியா? உன் அத்தைக்கு போட்ட சோத்த எனக்கு ஒரு வாயு கொடுக்க மாட்டியா? ஐயோ மாமா, என்ன மாமா இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? அப்புறம் என்னம்மா, நீ தனி நாங்க தனின்னு பிரிச்சு பாக்குற? ஆபரேஷன் பண்ணி இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன். படவா ராஸ்கல் ஒரு நாள் வந்து என்ன நீங்களை எட்டி பார்க்கல, என்ன ஏதுன்னு அடுத்தவங்கள்ட்ட கூட கேட்டு விசாரிக்கல. அவன் உண்டு அவ உண்டுன்னு அவளோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவனை நான் பெத்தனா இல்லை உன்னைய நான் பெத்தனான்னு எனக்கு தெரியல. அந்த இறைவன் கொடுத்த வரம் எங்கள் வீட்டு மருமகன்னு நாங்கள் உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீ எங்களை எப்படி அத்து விட்டுட்டு போனது மாதிரி போனா நாங்கள் எங்கேம்மா போவோம்? எங்கே போவோம்? உடனே எதுக்காக சண்டை வந்துச்சு, ஐயாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்துச்சுங்கிறதையே புரிஞ்சுக்கிறாம இப்படி பேசி மனசை கஷ்டப்படுத்தினா எப்படிமா? மாமா, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, எனக்காக அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லடி. உன் கூட சேர்ந்து இருக்கிறதுல தான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களை நீ ஏற்றுக்கிற மாட்டியா? ஐயோ அத்தை, இனிமே நான் உங்களுக்கு கூட என் பேரன் கூட இருக்கிறதுனா இருக்கேன். இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரிலேயே என்னை விட்டுட்டு போங்க. ஒரு அனாதை ஆசிரமா பார்த்து நான் சேர்ந்துக்கிறேன். மாமா, ஏன் மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த மாதிரி நான் விட மாட்டேன். வாங்க மாமா, உங்க பேரன் கூட நீங்க வந்து சந்தோஷமா இருங்க. வாங்க. ஹலோ, ஆனந்து, வண்டி வந்துருச்சாப்பா? சரிப்பா சரிப்பா, இந்த வெளியில தான் நிற்கிறான். இந்த வண்டி எங்கே நிற்குதுன்னு பார்க்குறேன். வண்டி வந்துருச்சா சுப்பிரமணி? வண்டி வந்துருச்சாம்த்த, வாங்க போவோம். மாடனே, எதையும் யோசிக்காம வாப்பா போவோம். சரிங்க மாமா. என் புள்ள போயிட்டானே, என் புள்ள என்னை விட்டு போயிட்டானே, நான் என்ன செய்வேன்? இப்படி பாதியில என்னை விட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அட பாவாடே பாவாடே. இல்ல ஐ பார்வதி அக்கா, மொட்டையக்கா, என் புள்ள என்னை விட்டு போயிட்டானே. மொட்டையக்கா, என் புள்ள என்னை விட்டு போயிட்டானே. அத்தே, என்னடி சொல்ற? பாவாடை போயிட்டானா? ஆமாக்கா, நான் பெத்த மையன், பாலூட்டி சொருட்டி வளர்த்த மையன், மருளையும் தோலிலையும் தூக்கி போட்டு வளர்த்த மையன், நான் பெத்த செல்ல மையன், நீ என்னை விட்டு போயிட்டானக்கா. ஐயக்கா, நான் பெத்த செல்ல மையன் என்னை விட்டு போயிட்டானக்கா. எப்படி முட்டி? என்னடி ஆச்சு? எங்கேயும் வண்டி எடுத்துக்கிட்டு போனானா கொண்டானா? எதுவும் பிரச்சனையா? எங்கடி போய் செத்தியா? செத்தியானா? நல்லத்த உனக்கு ஆசைக்கா. ஏக்கா என் பிள்ளை எப்படி சாவடிக்க பாக்குற? நீ தானே போயிட்டேன்னு அழுத. அதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். போயிட்டேன்னா என்னைய விட்டு பொண்டாட்டி கூட பொண்டாட்டி தாசனா போயிட்டேன்னு சொன்னேன். இந்த பெத்த தாயை மறந்துட்டு, ஒத்தையா வளர்த்த ஒத்த கை ஆத்தால மறந்துட்டு பொண்டாட்டி தான் முக்கியம்னு தெரியலாங்க்கா. அதுக்கு தான் எப்படி ஒப்பாரி வைக்கிறேன். ஒப்பாரி முடித்தானே. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏன்டி நான் அதை அடிச்சிருக்கி? நல்லபடியா சொல்லி ஒப்பாரி வைக்க வேண்டியதானே. அது ஏன் போயிட்டேன்னு அழுகுற? அவன் போயிட்டானக்கா, என்னைய விட்டுட்டு மொத்தமா அவன் பொண்டாடிக்கிட்டு போயிட்டானே. அப்புறம் நான் என்னென்ன அழுவேன் ஏதுன்னு அழுவேன்? அடி பார்வதி, கல்யாணம் ஆன புதுசுல அந்த மயக்கத்துல அந்த பயலுக இப்படி மடியில கிடக்கிறதெல்லாம் வாசத்தை வந்தேன். அதுக்கப்புறம் அவளுகளை விரட்டி விட்டுவிட்டு ஆத்தா தாயேன்னு நம்ம காலில் வந்து விழுகிற காலம் வர்றேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். முடியே
எங்கக்க கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, ஒன்னும் நடந்த வாடில்ல. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மீனை சுத்தின பூனை ஆட்டமா அவளையே சுத்தி சுத்தி வார. பெத்ததாய் ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி எலி கொடுக்க சொன்னா அவ பொண்டாட்டி உடம்பு நோகும் கை வலிக்கும்னு பாடா படுத்துறியானக்கா. 3 மாசம் ஆயிருச்சுல்ல? ஆயிருச்சுக்கா. அப்புறம் ஏண்டி கவலைப்படுற? இன்னி 3 நாள்ல பாரு அவ அறுவார அத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிங்க. அப்ப போய் நம்ம கேம அடிப்பட வேண்டியதே. என்னக்கா சொல்றியே? நெசந்தானா? அடி ஆமாடிங்கிறன்ல. விருந்து மறந்து 3 நாளைக்கு ஆசையும் முகமும் 90 நாளைக்குன்னு 90 நாள் சென்று தன்னால வருவேன். விடு, இதை நினைச்செல்லாம் புலம்பி இப்படி ஒப்பாரி வைக்காத, ஊரை கூப்பிடாத. அப்படியாக்கா? ஆமாங்கிறன்ல. வயசுல மூத்தவ பெரிய மனசி நான் சொல்றேன். ஊர் உலகத்துல நடக்கிறது தாம்டி. நடக்கும்போது அனுபவிச்சுக்கிறேன்னு விடு விடு பாத்துக்கிருவான். எல்லாம் நல்ல காலமா வந்து உனக்கு நல்லதே நடக்கும். பாப்பம் பாப்பம். நல்ல வேலைக்கா. இப்ப என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் பால வார்த்தை கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல? அதே நிம்மதியோட இரு. எப்படியும் அத்துக்கிட்டு ஓடியாருங்க. அப்ப நம்ம வச்சு செஞ்சு போடுவோம். சரிக்கா சரிக்கா. எங்கிட்ட பொண்டாட்டி புருஷனும் சண்டை விட்டு நாரிக்கிட்டா சரிதே. என்ன வீட்டை விட்டு வெளியே போகணுமா? ஆமாடா, உன் பொண்டாட்டிக்கு தான் நாங்க இருந்தா அவ இருக்க மாட்டான், அவ இருந்தா நாங்க இருக்க கூடாதுங்கிறாள்ல. அப்பேற்பட்டவ மகாராணி எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கன்னு இஷ்டப்பட்டு வெளியில ஓ சொல்லு. உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு விருப்பம் இருந்தா நீனும் போயிரு. பாத்தீங்களாங்க உங்க அம்மா அப்பாவோட சுயரூபத்தை பாத்தீங்களா? என்னடி சுருவத்தை கண்ட? என்ன சுயரூபத்தை கண்ட? இத்தாத்தண்டி மனுஷனை இப்படி ஆளாக்கி வச்ச மனுஷனையே எந்த ஊரு வந்து வரன்னு கேக்குற? அவரை மட்டும் மரியாதை இல்லாம கண்ட மேனிக்கு பேசுற. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க சொல்றிய? வெறுப்ப இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. யார் உன்னைய புடிச்சு வைக்க கிடையாது. அவ ஏமா இந்த வீட்டை விட்டு போகணும்? இல்ல அவன் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு கேக்குறேன். இந்த வீடு இப்ப என் பேர்ல இருக்கு. என் பேர்ல இருக்கிற வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க உங்க புருஷனை கூட்டிட்டு வெளியில போங்க. என்னடா சொன்ன படவர் ராஸ்கல்? நாங்க வீட்டை விட்டு வெளில போகணுமா? என்ன ஒரு ஏத்த இருந்தா இன்னைக்கு ஓம் பேர்ல இருக்கிற வீடுன்ப. யாரு சம்பாரிச்சு கட்டின வீட்டை யாரு இருந்துகிட்டு வெளியில போக சொல்றது? கட்டுனது நீங்களா இருக்கலாம், ஆனா பத்திரப்பதிவு இப்ப என் பேர்ல தானே இருக்கு. என் பேர்ல இருக்கிற வீட்டுல என் பொண்டாட்டி இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க. எங்க அப்பா பரவாயில்லையே, நம்ம புருஷனும் இந்த போடு போடுறானே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பாயிண்ட் இந்த மனுஷன் வாயில இருந்து வரணும்னு தானே காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா வீட்டை விட்டு வெளியே போனது, மாமியா வீட்டில் போய் துணி துவச்சு போட்டு வீட்டு வேலை பார்த்தது, ரோட்டில் விழுந்து புரண்டது, அழுதது, குடிச்சு புட்டு கண்ட மேனிக்கு திரிஞ்சதெல்லாம் மறந்துட்டியோ? அந்த மனுஷன் எழுதி கொடுக்கலைனா இன்னைக்கு இந்த வீடு ஓம் பேர்ல இருக்குமா? என்னமோ எழுதி கொடுத்தாருன்னு ஓவரா பேசுறீங்க. அவர் கால் முடியாம படுத்து இதோட எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷமா உங்க 2 பேரையும் உட்கார வச்சு கஞ்சி ஊத்துனது யாரு? இந்த வீடை ஊத்துச்சு? நானும் என் பொண்டாட்டியும் உழைச்சு தானே ஊத்தணும். அதுக்கெல்லாம் கணக்கு போட்டோம்னா இந்த வீடு ஏமாத்துறான். ஏங்க அதெல்லாம் நம்ம சொல்லி காட்டக்கூடாதுங்க. அவங்கள மாதிரி நம்மளும் இருந்தா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்னங்க வித்தியாசம்? நீ சும்மா இரு சௌமியா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைங்க, அது சும்மா இருன்னு சொன்னேன். அடேங்க அப்பா, ஏலே இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைச்சதுக்கே நீ இந்த போடு போடுறியே. 4 குடும்பத்தை போல நல்ல மருமக அந்த வீட்டுக்கு வந்திருந்தா நீ என்ன ஆட்டம் ஆடுவ? அந்த மனுஷன் உழைச்சு கட்டின வீட்டில் ஒய்யாரமா நின்றுக்கிட்டு அவரையே வீட்டை விட்டு வெளில சொல்லுவியா? எங்களால போக முடியாதுடா. உன்னால என்னடா செய்ய முடியும்? என் வீட்டுல உட்காந்து ஓசிச்சோறு திங்க உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? ராசேந்திரா, நல்ல ரோசம் உள்ளவங்களா இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போங்க. என்னடா விட்டா வாய் நீளுதே. பாருங்க, என் பொண்டாட்டியை வெளியில போக சொல்றதுக்கு உங்க 2 பேருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு ரோசம் இருந்துச்சுன்னா இப்பவே உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளில போங்க. என்னது என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி உனக்கு என்ன கொழுந்தியா வாடாவேன்னு? ஏன் பொண்டாட்டியாம்ல? ஏன் பொண்டாட்டி என்ன ஒரு ஏத்தம் உனக்கு? இன்னைக்கு நீ ஒரு மனுஷனை ஆளாய் இருக்கிறதுக்கு காரணம் ஏன் பொண்டாட்டி தாண்டா. அவ அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க, ஆத்தாடி நம்ம புள்ள பாவம், நம்ம புள்ள நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவ என்கிட்ட வந்து காலில் விழுந்து கதறலைனா இந்த வீட்டை நான் உன் பேருக்கும் எழுதி வச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு 1 கோடி ரூபா சொத்துக்கு நீ ஓனராவா இருக்க மாட்டேன். அது தெரியுமா உனக்கு? அதைத்தான் 1000 தடவை சொல்லி 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 அசிங்கப்படுத்திட்டீங்களே. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டுக்காக நான் காசு கொடுக்கலைனாலும் இந்த குடும்பத்துக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன். அதையும் தாண்டி உங்க மகளுக்கு, உங்களுக்கு, உங்க பொண்டாட்டிக்குன்னு நிறைய செஞ்சாச்சு. அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்னங்க
என்ன ஒரு திமுரு பத்திய மருதாயி, எல்லாம் ஒன்னால தானடி. அன்னைக்கே நான் சொன்னேன், எழுதி கொடுக்க வேணாம், இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, எத்தனையோ பேரை ஊருக்குள்ள பார்த்தாச்சு, இந்த பையலை நம்ப கூடாதுன்னு. இன்னைக்கு பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு என்னம்மா நடிக்கிறேன் பத்தியா? இதுக்கு மேலே இந்த பையன் இருக்கிற இடத்துல நம்ம நின்றோம்னா நம்ம செத்த பணத்துக்கு சமம். வாங்க போவோம். எங்கடி போக சொல்ற? இது நான் உசுர கொடுத்து கட்டின வீடு. அதான் அவன் பேர்ல இருக்காம்ல. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? வாங்க போயிருவோம். மருதாயே, தப்பு செஞ்சது நான் தாங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இந்த வீட்டுல இருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னடி இப்படி சொல்ற? கொசுக்கு பயந்துகிட்டு கோட்டையை விட்டு போனாதே ஆயிர முடியும். அதுக்காக இவங்கிட்ட உட்காந்து மானங்கட்ட சோறு என்னால திங்க முடியாதுங்க. எங்கடி போக சொல்ற? எங்கேயாவது போவோம், எங்கிட்டாவது போவோம். ஆனா இங்க இருக்க வேணாம். வாங்குங்க, வாங்க போயிருவோம். மருதாயே, நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுர நீதானே நீதானே நிழலா